வணக்கம் நல்லுள்ளங்களே. இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷல் போல 3ஆம் நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கடைசி பூஜை துர்கை அம்மன் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். இது நமக்கு 3வது நாள் பூஜை துர்கை அம்மன். 3 நாள் துர்கை அம்மன் வச்சு வந்து இன்னைக்கு வாராகியா அவங்க வழிபடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பிரசாதம் வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா காராமணி சுண்டலும் சர்க்கரை பொங்கல் வச்சுருக்கேன். அப்புறம் சம்மங்கி பூ மாலை பண்ணி போட்டுருக்கிறோம். நான் இன்னைக்கு அதான் வைக்கணும் வச்சுருக்கிறேன். இதுதான் இன்னைக்கு நம்மளோட 3வது நாளோட பூஜை. வாங்க பார்ப்போம். ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம். என்னம் குலதெய்வம் சனி சித்தன் சாஸ்தா ஸ்ரீதேவி பூதேவி சமேத நந்தீஸ்வரரே போற்றி. ஓம் ஸ்ரீ சங்கிலி பூரத்தானே துணை. ஓம் ஸ்ரீ சங்கிலி பூரத்தானே துணை. அங்காள பரமேஸ்வரி நாகம்மா தாயே துணை. குடும்பத்தி காரியம்மாளே துணை. ஓற்றி வைத்தோம் திருமகளே வருக. குளம்பிளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக. அலைமகளே வருக. ஐஸ்வர்ய தீமகி தன்னோ ருத்ரா பிரச்சோதயா. ஓம் த்ரயம்பகே யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்தனம். பலவும் அதுகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உத்தவேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை வேண்டிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நட்சத்தவர் உள்ளிருந்து வெளிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாரே அங்கமன்னாரே போற்றி. ஓம் ஸ்ரீரங்கநாதனே மகாலட்சுமி அன்னையே போற்றி. பச்சைமயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா. இங்கு இச்சை எல்லாம் முந்தன் மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லை. ஆதியின் பாதியே போற்றி போற்றி. ஓம் இன்னருள் சுரப்பவளே போற்றி போற்றி. ஓம் இணையில்லா நாயகியே போற்றி போற்றி. ஓம் இல்லாமை ஒழிப்பாய் போற்றி போற்றி. ஓம் இடபத்தோன் துணையே போற்றி போற்றி. ஓம் ஈரமனத்தினாலே போற்றி போற்றி. ஓம் இடவளே போற்றி போற்றி. ஓம் உன்மரத்தின் கரம் பிடித்தாய் போற்றி போற்றி. ஓம் உள்ளொளியாய் ஒளிப்பவளே போற்றி போற்றி. ஓம் உள்வினை தீர்ப்பாய் போற்றி போற்றி. ஓம் ஓம் கபாலியை மணந்தவளே போற்றி போற்றி. ஓம் காவல் நிற்கும் கண்ணியே போற்றி போற்றி. ஓம் கிரிராஜன் மகளே போற்றி போற்றி. ஓம் கிருஷ்ணன் சகோதரியே போற்றி போற்றி. ஓம் குமரனை பெற்றவளே போற்றி போற்றி. ஓம் குறுநகை கொண்டவளே போற்றி போற்றி. ஓம் குங்கும 2 பேரும் முட்டிகளா எந்திரிங்க. வந்து நம்ம பிரசாதம் வந்து சாம்பார் கதம்ப சாதம் இல்லை தேங்காய் சாதம் செஞ்சுக்கலாம். ஏன்னா மகாலட்சுமி மாவுக்கு பிடிச்சது வந்து வெள்ளை ஐட்டங்கள் வச்சா நல்லது. வெள்ளை அந்த மாதிரி. அதனால நாளைக்கு சாம்பார் சாதமோ இல்லைன்னா தேங்காய் சாதமோ நமக்கு என்ன முடியுதோ. ஒரு வெத்தலை பார்த்து பழம் கதம்ப சாதம் நாளைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் மகாலட்சுமி அம்மா பூஜை செய்வது வந்து நம்ம அது நிறைய இருக்குது. இடியாப்பம் தேங்காய் பால் அந்த மாதிரிலாம் வச்சா அவ்வளவு அருள் கிடைக்கும் நமக்கு. அதனால நாளைக்கு வந்து நம்ம அந்த மாதிரி எது செய்ய முடியும் நம்மளால செஞ்சு சாமி கும்பிடுவோம். என்ன ஒண்ணுமே வேண்டாம். அம்மாளுக்கு வந்து பழமும் வெத்தலை பாக்கு வச்சுட்டு அம்மா நீ வாதாயி என் வீட்டுக்கு அப்படி கூப்பிட்டோம்னா அழகா வந்துடுவா. ஏன்னா அவதான் நம்மளை பெத்த தாய். அதனால நம்மளை படைக்கிறது காத்தல் அழித்தல் எல்லாம் அவ தான் செய்யறா. அதனால நம்மளை பாதுகாப்பா பார்த்துக்கிடுவோம். நம்ம வந்து எப்படினாலும் நம்ம சாமி கும்பிடலாம். ஆனா ஒண்ணே சொல்லிக்கிறேன். நான் கொலு வைக்கிறேல அவ்வளோ கஷ்டத்தோடையும் கண்ணீரோடையும் தான் நான் கொலு வச்சேன். ஃபர்ஸ்ட் வருஷம் கொலு யாருமே இதை நம்ப மாட்டீங்க. இறைவன் அருளால எனக்கு எல்லா பிரச்சனைகளும் அம்மா தீர்த்து விட்டுருக்கா. ஆனால் என்ன வேலைகள் அதிகம் தான் நமக்கு. அது மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் செலவுகள் ஆகும். அது வந்து அவ வந்து 10 ரூபா கொடுக்க நமக்கு அவங்க நம்ம 10 ரூபா கொடுத்தாங்கன்னா ஒரு 8 ரூபா நம்ம செலவழிச்சு 2 ரூபா யாருக்காவது கொடுத்தோன்னா அதில் ஒரு சந்தோஷம். அதை நம்ம 10 ரூபா நம்ம செலவழிச்சாதான் நமக்கு அம்மா 20 ரூபா கொடுப்பா. கேட்டிங்களா? அதனால நான் அவ்வளோ கஷ்டத்தோடு தான் அந்த ஃபஸ்ட்டு வருஷம் கொலுவை நான் ஆரம்பித்தேன். என்னோட கணவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அப்புறம் என் பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கு பவிக்கு வந்து அப்புறம் மேரேஜ் ஆகி 1 வருஷம் தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன குழந்தை இல்லையா அப்படின்னு. ஆனால் எல்லாத்தையும் எனக்கு நிவர்த்தி பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து என்னை சொந்த வீட்டில் இன்னைக்கு அம்மா உட்கார வச்சுட்டாங்க.
கேட்டீங்களா? அது விட்டோம்னா கண்டிப்பா நமக்கு அதுக்குள்ள பலன் கிடைக்கும். ஆனா அதுக்கு உடனே கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நமக்கு வந்து எதுவுமே உடனே கிடைக்காது. கொஞ்சம் நம்மளோட கர்மா கழிய தான் எல்லாம் கிடைக்கும். நல்லா சந்தோஷமா நிம்மதியா நான் சொந்த வீட்டில் வந்திருக்கேன். ஏற்கனவே நான் வீடு கட்டிட்டேன் தான் 2 வருஷத்துக்கு முன்னே. அதாவது பவித்ரா பெரிய பொண்ணு 2 வயசுல நான் வீடு கட்டிட்டேன். ஆனால் எனக்கு அதில் இருக்கக்கூடிய இது இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நான் எல்லா இடமும் சுற்றி நார்த் இந்தியா பூரா சுற்றி வந்து இங்கே வாடகைக்கு தான் ஒரு 8 வருஷம் நான் வாடகைக்கு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அம்மா நல்லா அதை விட இந்த தடவை என்னன்னா, ஆமாம் சொந்த வீட்டில் கொலு வச்சோம். அதுவும் இந்த தடவை வந்து எங்களுக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த கொலுவை பார்க்கவே. அதனால அம்மா நருள் நல்லபடியாக நல்லா பேசுறீங்கம்மா, உண்மையாக நல்லா பேசுறீங்க. நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க. பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக வாங்க. நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், பக்கத்தில் இருந்தால் வாங்க. ஏன்னா இப்போ வந்து அதிரனை வச்சுட்டு என்னால் ஒன்றும் சமாளிக்க முடியாதனால நாங்கள் யாருமே கூப்பிடல. ஆனால் டெய்லி ஒரு வீட்டுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து விட்டுருவோம். குறைஞ்சது ஒரு 2 வீட்டுக்காவது பிரசாதம் கொடுத்துருவோம். அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள். நாளைக்கு மகாலட்சுமி பூஜை, நாளை கழிச்சு 3 நாளைக்கு மகாலட்சுமி பூஜை. ஓகே, இந்த மாதிரி நம்ம குழு வீடியோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஓகே, பாய்.